சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய பேர் நித்யாஸ்ரீ. எனக்கு சொந்த ஊர் விருதாச்சலம். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக போட்டித் தேர்வுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக திருச்சியில் இருக்கிற ஒரு பிரபலமான கல்வி நிறுவனத்தில் நான் பயிற்சிக்கு போயிட்டுருக்கேன். நான் தினமும் பேசஞ்சர் ட்ரெயினில் திருச்சிக்கு போயிட்டு மறுபடியும் விருதாச்சலத்துக்கு வர்றது நான் வாடிக்கையாக வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 2-3 மாதமாக நான் அதே போல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று என் வாழ்க்கையில் ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த செய்தியை நித்யாஸ்ரீ என்ற சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே காவல்துறை போலீஸை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க. ஆட்களை கொஞ்சம் பயம்படுத்துகிற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே போலீஸை பார்த்தாலே கொஞ்சம் மிரட்சியாகவே பார்ப்பேன். அதன் பிறகு +2 முடித்து காலேஜ் சேர்ந்து படித்து அதுக்கப்புறமா உயர்ந்த படிப்பெல்லாம் படித்து இப்போது 4 இடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது காவல்துறையை பார்த்து எனக்கு அந்தளவுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவங்களில் ஒரு சில பேர் நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கெடுபடியாக பேசுறது, குற்றவாளிகளை அரட்டி பேசுறதெல்லாம் அவங்கள்ட்ட உண்மையை வாங்க வைக்கிறது தான் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சமீப காலமாக காவல்துறை ஒரு சில அப்பாவிகள் மீது அத்துமீறலில் ஈடுபடுறதை பார்த்து காவல்துறை மீது இருந்த பயம் போயிட்டு அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வு வந்துருச்சு. இப்பெல்லாம் போலீஸை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு சில போலீஸ் அடாவடியாக பப்ளிக்கை மிரட்டுறதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அவங்க மேலே வெறுப்புணர்வை ஏற்படுத்துதுன்னு சொல்லி இந்த சகோதரி மேலும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு சில போலீஸ்காரங்க பொதுமக்களுக்கு நேரடியாக உதவி செஞ்சதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு நான் நேரடியாகவே என்னுடைய நன்றியை சொல்லியிருக்கேன். ஆனால் நேற்று நடந்த ஒரு சம்பவத்தில் மறுபடியும் எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுவும் ஒரு பெண் போலீஸ் இப்படி நடக்கலாமான்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள பயங்கரமாக குமுறலாக இருந்துச்சு. திருச்சியில் இருக்கிற ஒரு பிரபலமான கல்வி நிறுவனத்தில் என்னுடைய பயிற்சி வகுப்பு முடிச்சுட்டு நான் 6 மணிக்கு திருச்சி ஜங்ஷன்ல இருந்து ட்ரெயின் ஏறினேன். அந்த ட்ரெயின் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு. வழக்கமாக எப்போவுமே கொஞ்சம் காலியாக இருக்கும். இன்னைக்கு வழக்கத்துக்கு மீறி அந்த ட்ரெயினில் கொஞ்சம் கூட்டம் கெடுபடியாக இருந்துச்சு. பயிற்சி வகுப்பை முடிச்சுட்டு நான் எப்போவுமே 5:30 மணிக்கெல்லாம் ஜங்ஷன் வந்துடுவேன். அதனால் எனக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்ததால் எனக்கு எப்போவுமே உட்காருவதற்கு இடம் கிடைச்சிரும். அன்னைக்கும் வழக்கம் போல் எனக்கு உட்காருவதற்கு இடம் கிடைச்சிது. ஆனால் ட்ரெயின் ஃபுல்லாக ஏறக்குறைய மக்கள் கூட்டம் ஓரளவுக்கு நிரம்பி இருந்துச்சு. எல்லா சீட்டுகளும் ஃபுல்லாக இருந்துச்சு. நான் உட்கார்ந்திருந்த சீட்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 6 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு பக்கத்தில் உள்ள 6 பேர் உட்கார்ந்துருக்கக்கூடிய சீட்டில் ஒரே ஒரு பெண் மட்டும் உட்கார்ந்துருந்தாங்க. எதிர்ப்புறம் உள்ள அந்த சீட்டில் அவங்களுடைய 5 வயது குழந்தைய படுக்க வச்சுருந்தாங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு முடியல, ஜுரம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு வயதான பெண்மணி அந்த பெண்மணிக்கிட்ட வந்து, அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா, நான் இங்கே உட்காரணும்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் முடியாது, அங்கே அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்கே போய் உட்கார வேண்டியதானே, முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் போய் தேடி பாருங்க, அங்கெல்லாம் இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இங்கேயே வந்து என் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வயதான பெண்மணி கூட பார்க்காம அவங்கள்ட்ட விரட்டி அடிக்கும் தோரணில் பேசினாங்க. எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. என்னடா இவங்க மகளுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஒரு சீட்டு ஃபுல்லாகவே அந்த குழந்தைய படுக்க வச்சிருக்காங்க, அது சரி ஓகே, இந்த அம்மா உட்காந்துருக்கிற சீட்டில் தள்ளி உட்காரலாமே, இந்த அம்மாவும் 3 பேர் உட்காந்துருக்கிற சீட்டில் அடைச்சிட்டு உட்காந்துருக்காங்களே, வயதான பெண்மணியை கூட பார்க்காம அவங்களை விரட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருந்துச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு நபர் வந்தார். அவர் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கையில் ஒரு கட்டைப்பை கொண்டு வந்தார். அந்த கட்டைப்பை நிறைய அவர் துணி வச்சிருந்தார் போல. இருந்தாலும் அந்த நபரை பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. என்னங்க இங்கே சுற்றி பார்க்குறீங்கன்னு சொல்லும் பொழுது, ஒன்றும் இல்லைங்க மேடம், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, இங்கே எங்கள் மனைவி உட்காரட்டும், என் 2 பிள்ளைகளும் உட்காரட்டும் என்று சொல்லும் பொழுது, அதெல்லாம் முடியாது, இங்கே இடம் இல்லை, அங்கே போங்க, முன்னாடி போய் தேடி பாருங்கன்னு சொல்லும் பொழுது, அங்கே பார்த்துட்டேன் மேடம், அங்கே இடம் இல்லைன்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம், கொஞ்சம் எழுந்து தள்ளி உட்காருங்களேன், 3 பேர் உட்காந்துருக்க சீட்டில் நீங்கள் ஒரு ஆள் உட்காந்துருக்கீங்க, இது யார் குழந்தை, உங்கள் குழந்தையா, அவங்களையும் 3 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் அவங்கள படுக்க வச்சிருக்கீங்க, குழந்தை படுத்துருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் தள்ளி உட்காரலான்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லும் பொழுது அந்த நபருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. என்னங்க நீங்களும் உங்கள் மகள் மட்டுமே இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணணுமா, 6 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் நீங்களும் உங்கள் மகள் மட்டும் உட்காந்துருக்கீங்க, எங்களே உட்கார விட மாட்டீங்கன்னு சொல்லி அந்த நபர் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணார். இங்கே பாருங்க, என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அந்த சீட்டில் படுக்க போட்டிருக்கேன், புரியுதுங்களா என்று அந்த பெண்மணி மிரட்டும் தோரணில் பேசி, நீங்கள் அங்கே போய் பாருங்க, அங்கெல்லாம் இடம் இல்லையா, நேராக இங்கே வந்துட்டீங்க என்று சொல்லி மறுபடியும் அந்த பெண்மணி கோபமாக பேசினாங்க. மேடம் எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் ஏறி பார்த்துட்டோம், இடம் இல்லைன்னு சொல்லி தானே இங்கே வந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா
தனித்தனியாக பிரிஞ்சு உட்கார முடியல. ஏன்னா எங்களுக்கு சின்ன குழந்தைகள் இருக்குது, அவங்களெல்லாம் தனித்தனியாக உட்கார வைக்க முடியாது இல்லையா? அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளையும் ஒரே சீட்டில் உட்காந்துக்கோங்க, எங்களுக்கு இந்த சீட்டில் உட்கார விடுங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறோன்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, அங்கே போய் தேடி பாருங்க, இல்லைன்னா வேற எங்கேயோ போய் உட்காருங்க, எங்களையும் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த பெண்மணி கோபமாக பேசினாங்க. 6 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் நீங்களும் உங்கள் குழந்தைய மட்டும் உட்காந்துருக்கீங்க. உங்கள் குழந்தை சைடில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்கள் குழந்தைய மடியில் படுக்க வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே அந்த குழந்தைய சீட்டில் படுக்க போடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கிற சீட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி பயங்கரமாக கோவப்பட்டு, இங்கே பார், என்கிட்ட எடுத்து பேசிக்கிட்டு இருக்கியா, நான் யார் தெரியுமா, போலீஸ் என்று சொல்லி அவங்களுடைய போலீஸ் ஐடி கார்டை எடுத்து காட்டும் பொழுது அந்த நபருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. போலீஸ்னா இப்படி தான் பண்ணுவீங்களா? உங்கள் குழந்தைய நீங்களும் ஒரு பக்கம் உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு தான் 3 பேர் உட்கார சீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும் உட்காந்துக்கோங்க, உங்கள் குழந்தைய உங்கள் மடியில் கிடத்தி காலை நீட்டி போடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் 3 பேர் உட்காந்துருக்கிற சீட்டில் நீங்கள் மட்டும் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி அந்த நபர் மறுபடியும் அந்த பெண்மணிட்டு பேசும்பொழுது அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இங்கே பார், என்கிட்ட எடுத்து பேசாத, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களை குடும்பத்தோட உள்ள தள்ளுவாங்க, புரியுதான்னு சொல்லி மறுபடியும் அந்த நபரை மிரட்டும் தோரணையில் பேசும்பொழுது அந்த நபருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. என்னங்க ஊன்னா போலீஸ் போலீஸ்னு சொல்லி எங்களை பயன்படுத்துறீங்க, நீங்கள் போலீஸாக இருந்தால் நாங்கள் பயந்துடணுமா? இங்கே பாருங்க, 6 பேருக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துருக்கீங்களா, நீங்கள் 2 பேருக்கு டிக்கெட் எடுத்துட்டு 6 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும் உட்காந்துருந்தா யாரும் கேட்க மாட்டாங்களா என்று சொல்லி அந்த நபர் மறுபடியும் பேசவும் ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி அந்த நபரை எழுந்து அடிக்க போயிட்டாங்க. இப்போ ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க பார்க்குறியான்னு சொல்லி மறுபடியும் அந்த பெண்மணி மிரட்டும் தோரணையில் பேசும்பொழுது ஒரு சில நபருக்கு அது முகம் சுளிக்கும் வண்ணம் இருந்தன. ஏன்னா அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் 6 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் 2 பேர் மட்டும் படுத்திருந்தாங்க. அதாவது அந்த குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி 3 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் அந்த குழந்தைய படுக்க வச்சிருக்காங்க, அது சரி. ஆனால் இந்த பெண்மணி ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு 3 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் உட்கார இடம் கொடுக்காம அந்த நபரையும் அந்த குடும்பத்தையும் மிரட்டுறது எங்களால் பொறுத்துக்க முடியல. அந்த இடத்துல நானும் அந்த பெண்மணியை கேட்டேன், இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் போலீஸாக இருந்தால் இப்படி தான் பப்ளிக்கை மிரட்டுவீங்களா? ஏன் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அவங்கள 3 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் படுக்க போட்டிருக்கீங்க, சரி ஏதோ குழந்தைக்கு உடம்பு முடியல விட்டு போவாங்க, நீங்கள் மட்டும் 3 பேர் உட்கார வேண்டிய இடத்துல ஒரே ஆள் உட்காந்துக்கிட்டு அவங்களையும் உட்கார விட மாட்டீங்க, இது என்ன நியாயம்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ யாருமா அவங்களுக்கு சப்போர்ட்டா, நான் யார் தெரியுமா போலீஸ்னு சொல்லும் பொழுது மறுபடியும் எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன போலீஸ் போலீஸ் பேச சொல்கிறீங்க? போலீஸ்னா பப்ளிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும், நீங்கள் பப்ளிக்கு மிரட்டிக்கிட்டு இருந்தால் இதுதான் போலீஸா? எங்களுக்கும் போலீஸ் தெரியும், ஒரு சில போலீஸ் நல்ல போலீஸ் இருக்காங்க, உங்களை மாதிரி கெட்ட போலீஸ் இருக்கும்போது தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் உள்ள மக்களும், ஏமா நீங்கள் போலீஸாக இருந்தால் இப்படி பண்ணலாமா, உங்கள் குழந்தை போல தானே அவங்களுக்கும் குழந்தை இருக்குது, உங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 3 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் படுக்க போட்டிருக்கீங்க, நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, இன்னொரு 3 பேர் உட்கார சீட் இருக்குல்ல அதில் அந்த குடும்பத்தை உட்கார அனுமதிங்க, ஏன் இப்படி மிரட்டுறீங்க? 6 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும் பயணம் பண்ணால் 6 பேருக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துருக்கீங்களான்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்கவும் தான் அந்த பெண்மணி ஒரு கட்டத்தில் அடங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் அங்கே உட்காரவே இல்லை. சரி வா, நம்ம நின்றுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த பெண்மணி கூட உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டு அவர் கூட்டத்தில் நின்றுகிட்டே தான் வந்தார். பொதுவாக ஆண் போலீஸ் தான் எல்லார்கிட்டையுமே கெடுபடியாக பேசி நான் பார்த்துருக்கேன். ஆனால் முதன்முறையாக ஒரு பெண் போலீஸ், அதுவும் தான் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்களும் 2 குழந்தைகளை வச்சு தவிக்கிறாங்களே, நாம் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா என்ன, நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அவங்க இடம் கொடுக்குறாங்களே, ஆனால் நாம் மட்டும் 3 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் ஒரே ஆளாக உட்காந்துக்கிட்டு அவங்களை அதிகாரம் பண்ணுறமேன்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த பெண் போலீஸ் நடந்துக்கிட்ட விதம் எனக்கு மேலும் ஆத்திரத்தை வர வச்சுது. காவல்துறை பொதுமக்களின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடத்துல ஒரு பெண் போலீஸ் தானும் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிறத மறந்துட்டு சக பயணிகளை குழந்தை குட்டியோடு வந்த ஒரு பயணியை இதுபோல் நான் போலீஸ் அதிகாரி, நான் நினச்சா அவனை தூக்கி உள்ளே வச்சிருவேன், மரியாதையாக அங்கே போய் உட்காருன்னு சொல்லி 6 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் 2 பேர் மட்டும் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணது பொதுமக்களை 1 மணி நேரம் அலைகழிச்சது. பார்த்தீங்கன்னா உண்மையாலும் எனக்கு மனசு வேதனையாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு சகோதரி இந்த செய்தியை மனம் வேதனையோடு பகிர்ந்திருக்காங்க. இந்த செய்தியை பார்க்கும் பொழுது காவல்துறையில் எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு நண்பனாகவும் சிறந்த போலீஸ் அதிகாரியாகவும் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில போலீஸ்காரங்க இதுபோல் கெடுபடியாக இருக்கிறது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. அதுவும் ஒரு பெண் போலீஸு தன்னுடைய குழந்தைக்கு இரக்கம் காட்டுற அந்த பெண் போலீஸ் மற்ற குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டாமல் அந்த குடும்பத்தை மிரட்டின தோரணையை பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் அந்த பெண் போலீஸ் மேலே அதிருப்தியாக தான் இருக்குது. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு செய்தி வடிவில் தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.